ஜபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. வானாதி வானங்களில் விட்டிருக்கிறவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்ன என் அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஜீவன் சுகம் பலம் தந்தீங்க, நன்றி. நீ தந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் உமக்கு தோத்திரம் 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 ஐயா. நாங்கள் மண்ணை நினைவுகிறோம். இந்த மண்ணின் வாழ்க்கையிலே விண்ணவராகிய உம்முடைய சாயலை தரித்திருக்கிற நாங்கள் உண்மை அறிகிற அறிவிலே எங்களை போஷித்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறப்பா. சோத்திரம் சோத்திரம்ப்பா. சுத்த இருதயத்தை தாங்கப்பா. நிலவரமான நம்முடைய ஆவியை உள்ளத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே. சோத்திரம். இந்த வசனத்திலே ஆண்டவரே தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரே எனக்கு உத்தாசையாக இருந்து ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜபிக்கிறேன். பேசுகிற நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து பேசுகிறார் என்ற உடைய வசனத்தின்படி உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். நீர் பேசும். நான் மன்னன் நினைவுறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வசனங்களை ஆதியாகவும் யாத்திராகவும் லேவியராகவும் வரைக்கும் நம்ம ஆராய்ந்து கொண்டு வந்துகிறோம். ஆகமங்கள் 5, அந்த 5 ஆகமங்களும் மோசே எழுந்தது. ஆனாலும் நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம கடைசியில் ஜீவிக்கிறோம். வெளிப்படுத்தலில் அந்த லவோதிக்கா சபையின் காலத்தில் வரைக்கும் நம்ம ஜீவித்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பழைய ஏற்பாடை நம்ம ஆராய வேண்டும். ஆகமங்கள், அந்த மோசே எழுதின ஆகமங்களில் தேவன் ஒருவர் தான். அவர் ஆதி முதல் அந்தம் வரைக்கும் ஒரே தேவன், மாறாத தேவன். எப்படி மாறாமல் இருப்பதை நாம் அறிவதற்கு இந்த வசனங்கள் நமக்கு உறுதியாக இருக்கிறது. நாம் கடந்த காலங்களிலே லேவியராகவும் அந்த 25 அதிகாரம் முடித்துட்டு அதில் கடைசியில் ஒரு 4 வசனம் 5 வசனமோ இருக்குது. அதுக்கு பிறகு இன்றைக்கி 26ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். நான் இதில் 25 51ஆம் வசனத்திலிருந்து 55 வரைக்கும் படிக்கிறேன். இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தாலும் அவன் தன் விலைய கிரயத்திலே அவளுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க கடவன். யூபிலி வருஷம் மட்டும், மீதியாக இருக்கிற வருஷங்கள் கொஞ்சமானாலும் அவனுடைய கணக்கு பார்த்து தன் வருஷங்களுக்கு தக்கதாக தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க வேண்டும். இவன் வருஷத்துக்கு வருஷம் கூலி பொருத்தி கொண்டே கூலிக்காரனைப் போல அவனத்தில் இருக்க வேண்டும். அவன் இவனை உனக்கு முன்பாக கொடூரமாய் ஆளக்கூடாது. இப்படி அவன் மீட்டு கொள்ளப்படாதிருந்தால் இவனும் இவனோடு கூட இவன் பிள்ளைகளும் யூபிலி வருஷத்திலே விடுதலை ஆவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாய கர்த்தர். இதில் யூபிலி வருஷத்தை ஆண்டை குறித்து விசேஷமாக சொல்கிறார். யூபிலி வருஷத்தில் 50ஆம் வருஷம் யூபிலி வருஷம். 7 வாரங்களை எண்ணுவாயாகங்கும் போது அந்த 7 வருஷங்களை எண்ணணும். 7 49, 50ஆம் வருஷம் உங்களுக்கு விடுதலையின் வருஷம். அதில் எக்காலம் ஊதும்போது எல்லாருக்குமே விடுதலை கொடுக்குறார். அவன் கடன்பட்டிருந்தாலும், அவன் யார்கிட்டையும் அடிமைப்பட்டிருந்தாலும் அதில் விடுதலை. அது சுயாதீனனுக்கும் புத்தி உள்ளனுக்கும் புத்தி இல்லாதவனுக்கும் பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே நியாயம்தான். எப்படின்னா யூபிலி வருஷத்தில் நீங்கள் விடுதலை ஆகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த பிரமாணங்களை கொடுக்குறார். இதில் எப்படி கொடுக்குறாருன்னா, ஒருத்தன்ட்ட அடிமைப்பட்டிருக்கும்போது ஒரு இஸ்ரவேலன் பின்னால் நம்ம சொல்கிறோம். இப்போ இஸ்ரவேலன் கிடையாது. இப்போ அவங்க எப்படின்னா இஸ்ரவேல் சந்ததி தான். ஆனாலும் அவங்க அந்த யாக்கோபு ஃபேமிலி அவங்க எப்படின்னா இஸ்ரவேல் கர்த்தர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள். அது அந்த இஸ்ரவேல் புத்திரர் இவர் யாருக்கிட்டையும் அந்நியங்கிட்ட ஒருத்தர்கிட்ட அவங்க விலைப்பட்டாலோ அவங்ககிட்ட அவன் விலைப்பட்டு போன பின்ன மீட்கப்படலாம். அவன் விலைப்பட்டு போனும்போது அவன் மற்றவங்களை ஆள்ற மாதிரி இவனை ஆளக்கூடாது. இவன் இஸ்ரவேல் ஜனங்கள், அதனால் இவனுக்கு அவன் கடினமாக ஆளக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் இந்த கற்பனையெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவங்க கூட சில அந்நியர்கள் இருக்கிறாங்க. இவன் வருஷத்துக்கு வருஷம் கூலி பொறுத்து கொண்டே கூலிக்காரனை போல அவனத்தில் இருக்க வேண்டும். அவன் இவனை முன்பதாக கொடூரமாய் ஆளக்கூடாது. இப்படி அவனை மீட்டு கொள்ளப்படாதிருந்தால் இன்னும் அவனோட கூட அவன் பிள்ளைகளும் யூபிலி வருஷத்திலே விடுதலை. ரொம்ப அடிமைப்பட்டு அவனால் பணம் கட்ட முடியலாட்ட அடிமைப்பட்டிருக்கும் பொழுது அந்த அடிமைத்தனத்துக்குள்ள கரையத்தை அவன் செலுத்த முடியாட்ட யூபிலி வருஷத்தில் அதுவாகவே விடுதலை ஆயிரும். நாமும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு இந்த மரணத்தை விட்டு நீங்கி நம்ம சுகமாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் யூபிலி வருஷம் வச்சுருக்கிறார். யூபிலி வருஷம் கர்த்தரோடு இருக்கிற வருஷம் அது விடுதலை ஆகிடும்.
இந்த உலகத்தில் நம்ம பிடியிலேருந்து நம்ம விடுதலை ஆகி ஆண்டவரோட நம்ம வாசம் பண்ணுவோம். அதான் யூபிலி வருஷம். யூபிலி வருஷம்னா எல்லாருக்கும் சந்தோஷமான வருஷம். அதில் விடுதலை ஆகிரும். ஆண்டவர் கொடுத்த கட்டளையில் ஒன்று இது. இஸ்ரவேல் புத்தர் என் ஊழியக்காரர், நான் எகிப்து தேசத்து புறப்படின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாய கர்த்தர். நான் உங்கள் தேவனாய கர்த்தர். நான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து இஸ்ரவேல் என் ஊழியக்காரர், அவர்கள் தன் எகிப்து தேசத்து புறப்படின என் ஊழியக்காரரே. என் ஊழியக்காரன் சொல்கிறார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்க லேவி கோத்திரம். அதனால் என் ஊழியக்காரன் எங்கேயுமே அடிமைப்பட்டிருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கேயுமே அடிமைப்பட்டிருப்பாங்களா? அடிமைப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அடிமை கிடையாது. அவங்க அடிமை இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதான் இஸ்ரவேல் புத்தர் என் ஊழியக்காரர், நான் அவன் எகிப்திலிருந்து புறப்படின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாய கர்த்தருங்கிறார். நான் உங்கள் தேவனாய கர்த்தருங்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைப்பட மாட்டாங்க. நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொல்லுவார். நீங்கள் பாவத்துக்கு இயேசுவானவர் கேட்கும்போது அந்த ஆசாரியர்களும் அந்த லேவியர்களும் நாங்கள் யாருக்கும் அடிமைப்படவில்லை, நாங்களுக்கு யாருக்கும் அடிமை ஆவதில்லைன்னு சொல்லுவார். நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்கள்னு சொல்லுவார். நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் அடிமைன்னு சொல்கிறார். அவன் பாவத்துக்கு அடிமைன்னா அவன் பாவம் செஞ்சால் அடிமை தான். பிசாசுக்கு அடிமை. நம்ம பிசாசுக்கு அடிமை, தேவனுக்கு அடிமை. அதான் அது எப்படின்னா, பாவத்திலிருந்து விடுபட்ட நீங்கள் அதனாலே கிடைக்கும் பலன் பசுத்தமாகுதலே, முடிவோ நித்திய ஜீவன் சொல்லியிருக்கிறார். நம்ம பாவத்திலேருந்து விடுதலை பெற்றனால அதனால் கிடைக்கும் பலன் என்ன? பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாய் வாழணும், தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். முடிவோ நித்திய ஜீவன் சொல்லியிருக்காரு. நித்திய ஜீவனுக்கு நம்ம பிரவேசிப்பதற்கு இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம பாவமான காரியங்களை தூர தள்ளிட்டு விடுபட்ட நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்மளுக்கு மீட்பு கிடைக்கும் பொழுது நம்ம நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். இதோடு இந்த அதிகாரம் முடிஞ்சது. இப்போ 26ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்கள் சிலைகளை நிறுத்தாமலும் சித்திரந்திருத்த கல்லை நமஸ்கரிக்கும்படி உங்கள் தேசத்திலே வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாய கர்த்தர். என் ஓய்வினாலே ஆசரித்து என் பசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீராக. நான் கர்த்தர். என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளும்படி அவையிட்டு செய்தால் நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். இதில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் கண்டிப்பாக சொல்கிறார். ஆண்டவருக்கு பிடிக்காதது என்னன்னா விக்கிராராதனை. விக்கிராராதனை ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது. ஆண்டவரை தவிர அவர் தேவன் ஒருவர் தான் கர்த்தர். அவரை மட்டும்தான் நமஸ்கரிக்கணும், சேவிக்கணும். விக்கிரகங்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் கூடாதுங்கனால அந்த கற்பனையிலே ஒரு கற்பனை, முதலாவது பிரதான கற்பனையாக தான். அதான் என்ன சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களை சுரூபங்களை உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரந்தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும்பட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமல் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாய கர்த்தர் சொல்றார். அப்போ என்ன, அது முக்கியமானது இதுதான். விக்கிரகத்தை வழிபடுவாங்க. தன்னுடைய மனதை விக்கிரகத்தை நினச்சி விக்கிரகத்துக்கு முன்னால் தன்னை நிறுத்தி அதுக்கு முன்னால் கும்பிடுவாங்க. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. தேவன் ஒருவர், அவர் ஆவியாக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்பித்திருக்கிறார். நம்ம அதனால் விக்கிரகங்களுக்கு முன்னால் நிற்கக்கூடாது. அது நீ உண்டாக்கக்கூடாது, உன் தேசத்தில் உண்டாக்கக்கூடாது. எல்லாமே வரும். இவங்க போய் இன்னும் போகல, அவங்க தேசத்துக்கு இன்னும் போகல, கானான் தேசத்துக்கு போகல. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போகிற தேசத்தில் நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும். விக்கிரகங்களையும் சுரூபம் அதை விக்கிர ஆராதனைம்பாங்க. விக்கிர ஆராதனை ஆண்டவருக்கு அது அருவருப்பானன்னு சொல்கிறாரு. விக்கிர வேசித்தனத்துக்கு விலை ஓடுங்கள், விக்கிராராதனைக்கு விலை ஓடுங்கள்ங்கிற. விலையை ஓடணும். அது நம்ம இருதயத்தில் கொஞ்சம் கூட நினைக்கக்கூடாது. அதை விக்கிரகம் ஒரு பொருள் என்று எண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் ஆனால் விக்கிரகங்கள்னா ஒரு ஆண்டவரை விட நம்ம எதோ அதிகமாக நேசிக்கிறோமோ அது பூராமே விக்கிரகம் தான். ஒரு மனதில் நம்ம ஆண்டவரை காட்டிலும் நம்மளுடைய தொழிலோ நம்முடைய ஸ்தாபனமோ நம்முடைய நம்முடைய காரியங்களோ அதிகமாக நினச்சின்னா அது விக்கிரகம்தான். அது விக்கிரக ஆராதனைக்கு அது சமமானு சொல்கிறார். அதனால் அப்படி நமக்கு விலகி ஓடுங்கள்னு சொல்கிறார். அப்படி பண்ணக்கூடாது. தேவன் ஒருவர் கர்த்தர். அவர் பரத்தில் இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுதுகொள்ளனா அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலைகளை நிறுத்தாமலும் சித்தந்தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும்பட்டு உங்கள் தேசத்திலே வைக்காமல் இருப்பீர்களாக. தேசத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். இதெல்லாம் முன்னக்கூட்டியே ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா பின்னால் அந்த ஜனங்கள் வழி விலகி போவாங்க. அப்போ நான் அவங்கள தண்டிப்பேன். ஆனாலும் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி முன்னக்கூட்டியே சொல்லிடுறார். அவங்களோட இருதயத்தின் நினைவு அவங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும், முன்னாலே தெரியும். அவர் தான் முன்னறிவின் தேவன். அவர் முன்னறிவின் தேவன். அதாவது
முன்னால் நடக்கிறது இவங்கெல்லாம் தள்ளி தப்பி போவாங்க, நம்ம இப்படி பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் முன்னறிவின் தேவன். நம்ம படித்ததுனால, நம்ம வேதத்தை ஆராய்ந்தனால, முன்னால் இப்படி சொன்னதுனால இப்படி எழுதியிருக்காரு, நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம். முன் அறிவின்படி தேவன் அவர் எல்லாமே முன்னால் கூட்டி அறிந்தவர். ஆதியும் அந்தம், முன்னிலேருந்து பின்னால் வரைக்கும் ஆதியும் அந்தம் தேவன் ஒருவர் தான் ஆராயக்கூடியவர். அதான் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். வைக்காமல் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாய கர்த்தர், நான் உங்கள் தேவனாய கர்த்தர்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா ஆண்டவர் தான் கர்த்தர். அப்போ என்னை தவிர உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்கிறார். பிரதான கற்பனையாக தான், அது ஒரே கற்பனை தான். என்னை தவிர உனக்கு இதயத்தில் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் என்னிடத்தில் அன்பு கூறுவாய்ங்கிறது நம்ம இயேசுவானவர் கொடுத்த நம்ம கற்பனை. அதான் உன்னிடத்தில் அன்பு போல பிறனிடத்தில் அன்பு கூறாய். இந்த கற்பனை முழுவதுமே அந்த அன்புங்கிறத ஆண்டவர் முடிக்கிறார். அதனால் விக்கிரகாராதனை உனக்கு தேவையில்லை, அது செய்யாண்டா. அது மாயைக்கு ஒப்பாக இருக்கிறது, அது மாயைக்கும் எத்தனமான கிரியைக்கும் ஒப்பாக இருக்கிறது. அதெல்லாம் நீ அதை நமஸ்கரிக்கும் சேவிக்கவும் வேண்டாங்கிறார், அது யோசிக்க கூட வேண்டாங்கிறார். அதனால் நம்ம என்ன சொன்னால், நம்ம இருதயத்தில் எதுவும் நம்மகிட்ட விக்கிரகங்கள் இருக்கா, நம்ம எதுலேயுமே ஆசை வச்சுருக்கிறோமா, உலகத்தோட ஆசை வச்சுருக்கிறோமா, உலகத்தினுடைய பொருளின் மேலே ஆசை வச்சுருக்கிறோமா, உலகத்தினுடைய காரியங்களில் உலகத்தினுடைய லாபகரமான தொழிலுக்கு நம்ம இருதயத்தை வச்சிருக்கிறோமான்னு சொல்லி நம்ம நினச்சா நம்மையாமே ஆராய்ந்து பார்க்கணும். நாமே ஆராய்ந்து பார்க்கத்தால் நம்ம எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அப்போ இதெல்லாம் எப்படின்னா ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாடினுடைய மறைந்து இருக்கிற வசனங்கள் தான் நம்மளுக்கு இது விளங்கிக்கிட முடியுது. நான் உங்கள் தேவனாக என் ஓய்வு நாளை ஆசரித்து என் பசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக, நான் கர்த்தர். என் பசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பதாக. பசுத்த ஸ்தலம் தேவாலயத்தில் தான் பசுத்த ஸ்தலம். அதில் தான் என்ன சொன்னால் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும். அங்கே போய் தான் ஒருமனப்பட்டு ஆண்டவருக்கு பலியை செலுத்துவாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அதனால தான் அங்கே தான் அதில் தான் நீ உன்னுடைய முழு இதயத்தோட ஆண்டவரத்தில் உன்னுடைய பாவங்களுக்காக நீ பலி செலுத்தணுங்கிறார். இப்போ புதிய ஏற்பாடுகளத்தில் நம்ம பலி செலுத்துகிறேன்னா உதடலின் பலியாகிய காளையின் பலியாகிய ஸ்தோத்திர பலி அதே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு எப்பொழுதுமே நம்ம செலுத்த வேண்டும். அது ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செல்வதே பிதாவுக்கு உயர்ந்ததாக இருக்கிறார். அதாவது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அது தேவனுக்கு ஏற்ற பலியாக இருக்கிறது. கிடையாது, நம்மளுக்கு உண்டான சித்தமே அதான். என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளையும் கை கொண்டு அவையின்படி செய்தால் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். ஆண்டவர் சொல்படி நம்ம கேட்டு அவருடைய கட்டளையினுடைய பிரமாணங்களையும் நம்ம நடக்கும்பொழுது ஏற்ற காலத்தில் மழை பெய்ய சொல்லுவார். ஏற்ற காலத்தில் தான் மழை பெய்யணும். ஏற்ற இல்லாத காலத்தில் மழை பெஞ்சாலும் நஷ்டங்கள் உண்டாயிரும். மழை வந்ததுனால மழையினால் பிழைப்பு இருக்குது, மழையினால் நஷ்டம் இருக்குது. அதான் ஏற்ற காலத்தில் மழை பெய்கிறது ஆண்டவர் தான் செய்வார். அதாவது தகுந்த மாதிரி மழை உனக்கு ஏற்ற காலத்தில் தான் எழுதி அந்த வசனம். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். பூமி தன் பலன் உனக்கு என்ன செய்யணும்? பலன், பூமியின் பலன். பூமியின் பலன்னா எப்படின்னா, பூமியின் பலன் நமக்கு நம்முடைய தானியங்கள் விளைவிக்கிறது பூமியின் பலன். மழை பெஞ்சால் தான் தானியங்கள் விளையும், நெல் விளையும், கோதுமை விளையும், பார்லி, இதெல்லாம் என்னச்சுன்னா மழை பெஞ்சால் தான் விளையும். மழை இல்லாட்டம் ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தில் ஆண்டவர் நீரின்றி அமையாது உலகுங்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு மழை இல்லாட்டா ஒன்றுமே கிடையாது. எல்லாமே அழிந்து போயிடுவாங்க ஒரு செகண்டில், ஒரு பொழுதில் அழிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் மழை ரொம்ப முக்கியம். அப்போ நீ என்னுடைய கட்டளின்படி நடந்தால் தான் நான் உனக்கு மழையை வர்ச்சிக்க பண்ணுவேங்கிறார். மழையை மனுக்கு அதுக்கு அதிக உண்டோன்னு சொல்கிறார். மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோங்கிறார். நாலாம்ப்பா மழை செய்கிறது அவர் தான். கடலில் உள்ள தண்ணியை கொண்டு வந்து நம்மளுக்கு தண்ணீர் ஊற்றுறது. அது மனுஷன் அறிகிறது கிடையாது. ஏதோ மழை பெய்யுது, இயற்கை மழை பெய்யுதுங்கிறாங்க. இயற்கை யார் கையில் இருக்கிறது? தேவன் கையில் இருக்குது. நம்ம அதை உணரணும். இயற்கை தேவனோடு இருக்கிறது. அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்குங்கிற மாதிரி இயற்கை தேவனோடு இருக்கிறது. அதனால் அவர் சொன்னால் கட்டளையிடும். ஆனால் எலியா சொன்னால், எலியா நம்மை போல பார்வுள்ள மனுஷன் கருத்தாய் ஜெபம் பண்ணான். அப்பொழுது 3 மாதம் 6 மாதம் மழை பெய்யலை. திருப்பி ஜெபம் பண்ணான், மழை பெஞ்சுதுங்குது. அப்போ பரிசுத்தவான்கள் இடத்துலையும் அவர் இது இருக்குது. ஆண்டவரே இந்த மழை போதும் ஆண்டவரே, என்ன நின்றோம், மழை வேணும் ஆண்டவரே தேவைன்னா அந்த நேரத்தில் நம்ம நினைவில் நாவில் பிறவருக்கு முன்னாலே ஆண்டவர் என்ன சொல்கிறனா மழையை வரிசைக்கு செய்வார். தேவன் எல்லாவற்றையும் அறிகிற தேவன். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பண்ணுவேன், மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியின் மரங்கள் தன் கனியையும் கொடுக்கும். மரஞ்செடிகள்லாம் கனி கொடுக்குங்கிறார். அப்போ ஆண்டவர் மாறாதவர். அவர் சொன்னால் ஒரு நாள் மாற்றமில்லை. அவருடைய கற்பனையின்படி நடக்கணும், அவருடைய சித்தம்படி செய்யணும். விக்கிராதனையும் மனுஷனுக்கு இல்லாத காரியங்கள்லாம் நம்ம நம்மளோட சிந்தனையில் கூட கொண்டு வரக்கூடாதுங்கிறார். சுரூபங்களை உண்டாக்க வேண்டாம், பெரிய சிலைகளை உண்டாக்க வேண்டாம், அதில் நீ நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாங்கிற, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. ஆனால் நீ அப்படி செய்வா. அந்த காலத்தில் அந்நிய ஜாதியினுடைய
இதை கற்றுக்கொண்டு அந்த தேசத்தில் போய் செய்வா, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி முன்னக்கூட்டியே அந்த ஜனங்கள் இன்னும் போகலை, அந்த சுதந்திரமாக கானான் தேசத்துக்கு போகல. அதுக்கு முன்னாலே ஆண்டவர் என்னென்னா அவங்களுக்கு உபதேசிக்கிறார். ஏன்னா அவர் முன்னறிவின்படி தேவனாக இருக்கிறார். அதனால் அவர் இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ தான் உங்களுக்கு நான் மழையை பெய்ச்சேன்னு சொல்கிறாரு. திராட்சை ரசம் திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு இருக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்புன்னா, திராட்சை பழம் வந்து அது செடியில் காய்க்கும் பொழுது இங்கே தானியங்கள்லாம் அறுவடைக்கு வந்து போரடித்து அந்த தானியங்களை சேர்ப்பாங்க. அதுக்கு பிறகு ஒலிவ அந்த திராட்சை பழம் அதை காய்க்கும். அந்த இதில் நீங்கள் இது பண்ணீங்கன்னு சொல்கிறார். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பறிக்கும் காலம் வரைக்கும் இருக்கும். விதைக்கும் போது வரைக்கும் திராட்சை பழம் காலம் இருக்குமா. 2 சீசன் மாறி மாறி வரும். அதனால் திராட்சை பழம் அவனுக்கு இருதயத்தை கழிப்பாக்குறதுக்கு திராட்சை பழம், அவனுடைய புது பலனை கொடுக்குறது திராட்சை பழம். அதனால் அது கிடைக்கும். இப்போ போரடிக்கும் காலத்து வரைக்கும் எல்லாமே கரெக்டாக சீசன் படி உனக்கு கரெக்டாக கிடைக்கும்ப்பா, நீ ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லி அதெல்லாம் சொல்கிறார். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு சுகமாய் குடியிருப்பீர்கள். அப்போ வந்து ஆத்மா இளைப்பாறுவதற்கு தேவனை நம்ம என்ன சொன்னால் தொழுது கொள்ளணும், உண்மையாய் தொழுது கொள்ளணும். அப்போ தான் அவங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்கிறார். நான் சாந்தம் மலத்தமாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். அப்போ ஆத்மா இளைப்பாறுன்னா சாந்தத்தின் மனத்தாழ்மையுடைய ஆவி நம்ம இடத்துல வாசம் பண்ணணும். அப்போ என்னென்னா சாந்தத்தின் மனத்தாழ்மை ஆவி யார்கிட்ட இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துட்ட மாத்திரம்தான் அந்த நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன்னு சொன்னார். அந்த சாந்தத்தின் மனத்தாழ்மை ஆவி நம்மகிட்ட இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே தன்னுடைய தேவைகளை ஆண்டவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் சந்தித்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு வேண்டிய திராட்சை ரசம், நமக்கு வேண்டிய தானியம் எல்லாமே அது தகுந்த காலத்தில் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடுகளில் முன்னறிவின்படி சொன்னார். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியை சாப்பிட்டு தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமையால் படுத்து கொள்வீர்கள். தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன்னு சொல்கிறார். சமாதானம் ரொம்ப மெயின் இந்த உலகத்தில். எது வேணாலுமே சமாதானம் தான் அந்த உலகத்தில். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து, அவர் தான் சமாதான பிரபு. அந்த அவர் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுடைய ஆவியாய் பூலோகத்திலே வந்தார், மனுஷனாய் வந்தார். அதை நம்ம முக்கியமாக தியானிக்கணும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். வருஷம் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். தேவன் எதுக்காக நம்ம பூலோகத்தில் மாடினாய் வரணும்? அவர் சர்வத்தையும் படைத்தவர் தானே, ஏன் மாடினாய் பூலோகத்தில் வரணும்? அவர் தம்மை தடவியாயிலும் இந்த ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். நான் உங்களை மீட்பதற்காக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னது போல அந்த மீட்பர், அந்த தேவனாய இயேசு ரட்சகர் அவர் பூமியில் வந்தார். அதை நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சு அவரோடு நம்முடைய வாழ்க்கையை இது பண்ண வேண்டும். நம்ம வாழ்க்கை அவரோடு சமாதானம் இருக்கணும். அப்போ என்ன சொல்லணும்னா, தேசத்திலே சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமையால் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் ஏதாவது ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்திலே உலவாதில்லை. உங்கள் சட்டையில் சண்டை வர்றதில்லை, தேசத்துக்கு சண்டை வர்றதில்லை, எல்லாமே அமைதியாக நான் குடியிருக்க பண்ணுவேங்கிற ஒரே காரியம்தான். தேவனை தொழுது கொள்ள வேண்டும். விக்கிரகங்களை நமஸ்கரி சேவிக்கக்கூடாது. தேவனை நம்ம யார் என்பதை தெரிந்து கொண்டு, தேவன் யார், அவர் எப்படி பூலோகத்தில் வந்தாருங்க அப்படி நம்ம தெரிந்து கொள்ளும்பொழுது தன்னுடைய எல்லா காரியங்களையும் தேவன் நம்மளை விசாரிப்பார். தேசத்தில் ஏதாவது ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவில்லை. உங்கள் சத்துருக்களுக்கு துரத்துவீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார். உங்கள் சத்துரு உனக்கு எதிரி ஒருத்தன் வந்திருந்தான்னா அவனை துரத்துவீர்கள், அவனை பட்டயத்தால் உங்களுக்கு முன்பாக விழுவார்கள். பட்டயம் நீங்கள் எடுக்கும்போது அவன் உங்களுக்கு முன்பாக விழுந்துருவான்னு சொல்கிறார். அவ்வளோ பலன் உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா நீ தேவனை, உண்மையான தேவனை நீ சேவிக்கும் பொழுது இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. உண்மையான தேவனை நம்ம சேவிக்கும் பொழுது அந்த இருதயத்தில் அந்த ஆழமான விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது பட்டயம் எதிராளி என்ன செய்யும்? கொண்டுவிடும். அவரோட வேத வசனங்களே பட்டயம் பார்க்குறது. ஆவியின் பட்டயம் தான் வேத வசனம் தான். இப்போ அருவாள் எடுக்கணும் வேண்டியதில்லை. நல்ல ஜோம் பண்ணி ஆவியின் வசத்தை சொன்னாலே அது பட்டயம் மாதிரி அவனை எதிராளியை விழத்தள்ளிவிடும். உங்கள் சத்துரு துரத்துவீர்கள், அவர்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவீர்கள். பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு அவங்க சண்டை வந்தாலும் 5 பேர் யாராச்சும் 100 பேரை துரத்துவாங்களாம். யோசிச்சு பாருங்கள், 5 மனுஷன் 100 பேரை துரத்துறாங்க. உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். 100 பேர் சேர்ந்தாச்சுன்னா 16 பேர் ஓடிடுவாங்க. அப்போ அவ்வளவு உங்களுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவார். எல்லாமே தேவன் செய்கிற செயல் தான். இவங்க மனுஷன் அந்த கருவி தான், ஆனால் எல்லாமே செய்கிறது தேவன் தான். உங்களில் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்களில் சத்துருக்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். பட்டயத்தால் மடிஞ்சு நீங்கள் வீழ்த்திடுவீங்க சத்துருக்களை. இந்த உலகத்தில் நம்மளுக்கு சத்துரு போராட்டம் எப்பொழுதும் நொடிப்பொழுது முதற்கொண்டு உண்டு. நமக்கு ஒரு நிமிஷம் தவறாமல் யோபு சோதித்த மாதிரி நம்மளை சோதிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுடைய சிந்தனையில் சோதிச்சுக்கிட்டே இருப்பான். வெளியிலேருந்து தெரியாது, ஆனால் சிந்தனைக்குள்ளேருந்து நம்மளை சோதிச்சுக்கிட்டு இருக்குது யாருன்னா அந்த சாத்தான்.
அவன் பிசாசானவன் ஒரு நொடிப்பொழுது உங்களை சும்மா இருக்க விட மாட்டான். எப்பொழுதுமே உங்களை சிந்தனையில் கெடுத்து நம்மளை குட்டிச்சு அவர் ஆக்கக்கூடிய இந்த கடைசி காலத்தில் அப்படி அவன் அவனுடைய கிரியைகள் அவனை நம்ம என்ன சொன்னால் பட்டயத்தால் ஆவியின் பட்டயத்தினால வசனத்தினால தான் அவனை கொல்ல முடியும். வெறுமனே இரும்பு பட்டயம் இரும்பு வாள்களை வச்செல்லாம் கொல்ல முடியாது. வசனத்தினாலே ஜெயித்தார்கள்னு இருக்குது. நம்ம வசனத்தின் மூலமாக தான் அந்த சத்ருவை நம்ம ஜெயிக்க முடியும். இந்த கடைசி காலத்தில் யுத்தம் பண்ணுறது ஆவியின் பட்டயத்தினால தான் நம்ம நினைச்சணும் அவனை ஜெயிக்கணும். வேத வசனமாக ஆவியின் பட்டயத்தை எடுத்தால் சத்ருவை வீழ்த்த வேண்டும். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். பார்த்தீங்களா, அவங்களோட பண்ண உடன்படிக்கை, ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை, யாக்கோவோடு பண்ண உடன்படிக்கை, ஈசாக்கோடு பண்ண உடன்படிக்கையை நான் திடப்படுத்துவேன்னு சொல்கிறார். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியம் இடமிடாமட்டு பழையதை விலக்குவீர்கள். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு விளைச்சல் நிறைய வரும்போது நம்ம பழைய சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், பழைய அரிசி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ என்ன சொன்னால் புது வருஷத்தில் சாப்பாடு புது நெல்லை சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னால் பழசை விலக்கிடுவீங்க. புதுசு வரும்போது அப்போ அவ்வளோ செழிப்பை குறிக்குது. அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் உண்டு புது நெல் அரிசி சோறும்பாங்க. பழைய அரிசி எல்லாமே இருக்கும், ஆனாலும் புது நெல் அரிசி இன்றைக்கி அந்த பொங்கல் டயத்தில் புது நெல் அரிசி வரும். அவன் புது நெல் அரிசி என்ன சொன்னால் அது சாப்பிடுவோம், பழசை வேண்டாம்னு சொல்லுவோம். ஏன்னா அது அது அவ்வளவு செழிப்பு. அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுவோம், உங்களை அவ்வளோ செழிப்பாக்கிறோன்னு சொல்கிறார். எப்படின்னா, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்தை இடாங்க மட்டும் பழையதை விலக்குவீர்கள். புதிய தானியத்துக்கு வரட்டும், புது அரிசி சாப்பிட்டு பார்ப்போம், இப்போ விளைஞ்ச அரிசின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி சாப்பிடுவோம். அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. அரிசியை நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம் அந்த காலத்தில். இப்போ அரிசி பூராமே பாய்சன் ஆன மாதிரி எல்லாமே அந்த யூரியா அந்த மாதிரி நம்ம சில ரசாயன உரங்கள் போட்டதுனால மனுஷனுக்கு அது ஆரோக்கியம் அவ்வளோ இல்லை. அதனால் அந்த ஆரோக்கியம் இல்லாத ஆகாரம் ஆகிப்போச்சு, பூமி அப்படி கெட்டுப்போச்சு. பழைய காலத்தில் அப்படி இல்லை. ஆண்டவர் இயற்கையாக செய்த அந்த நெல்கரையை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு புது பலன் கிடச்சி, புது ஆரோக்கியம் கிடச்சி, சிந்தனை செயல் எல்லாமே தூய்மையாக இருந்துச்சு. இப்போ சிந்தனை செயல் தூய்மை இல்லை, எல்லாமே கெட்டு போச்சு மனுஷனுக்கு. அவ்வளவு கேடான உலகத்தில் நம்ம இப்போ ஜீவிக்கிறோம். இப்போ நம்மளை தான் காத்துக்கிறது யாருன்னா கடவுள் தான் நம்மளை காத்துக்கிடணும். ஒரே தேவனை நம்ம வழிபடும் பொழுது அவர் ஒரே தேவன் ஒருவரேங்கிறத நம்ம முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது தேவன் அவர் ஏன் மாமிசத்தில் வெளிப்பட்டாருங்கிறத நம்ம அறிந்து அவரை பற்றிய அறிவு நமக்குள்ளே இருக்கும்போது அதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வேறு எந்த ஜெயமே உலகத்தை ஜெயிக்காது. இவனை ஜெயிக்கன்னா இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்ம விசுவாசிக்க வேண்டும். அவர் எதுக்காக மனிதனாய் வந்தார், நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை எப்படி பாவத்தை போக்குறார், நம்மளை வசனத்தின் மூலமாக அவரை ஆராயும் பொழுது இந்த சாத்தான அவனுக்கு இங்கே இடம் இல்லை, அவன் ஓடிடுவான். அவன் சோதனைக்காரன் தான். ஆண்டவர் அவனை அனுபவிக்கவே மாட்டார். 100 பேர் 10000 பேரை துரத்துற மாதிரி இந்த சாத்தானை துரத்திடலாம். 16,000 சாத்தானை. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்தை விட மட்டும் பழையதை விலக்குவீர்கள். நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை தவிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. உங்களை நான் இது பண்ண மாட்டேன், சங்கரிக்க மாட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். தேவனுடைய வாசஸ்தலம் மத்தியில் இருக்குது. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குதுன்னு வெளிப்படுத்தல் சொல்கிறார். இப்போ நம்முடைய வாசஸ்தலம் எங்கே இருக்குது? இப்போ ஆண்டோடைய வாசஸ்தலம் நம்முடைய இருதயத்தில் தான் இருக்குது. இருதயத்தில் தான் நம்ம தேவனை எவ்வளோ விட்டுருக்கிறாரு. சாத்தானும் இடம் போட்டிருப்பான், அவனுடைய இடம் நமக்கு தெரியும். அவனை நம்ம என்ன சொன்னால் விளக்க வேண்டும். ஏசோனருக்கு முழு இருதயத்தை கொடுக்கும் பொழுது அவர் நம்ம இருதயத்திலே வாசம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன சொன்னால் மகிழ்ச்சி உண்டாகும். அதுதான் இதில் நம்ம கற்றுக்கிடக்கூடியது. நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். நம்முடைய வாசஸ்தலம் தேவனுடைய வாசஸ்தலம் நம்ம மனுஷன் மத்தியில் இருக்குன்னு தான் சொல்லுது பைபிளில். அப்போ நமக்குள்ளே தான் ஆண்டவர் நினைச்சார் வாசம் பண்ணுகிறார். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. அவருடைய இது நான் உங்களை இது பண்ண மாட்டேன்னு சொல்கிறார், ஆரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். பார்த்தீங்களா, நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நம்ம எல்லாம் ஆடுகள் தான். நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொன்னது போல் ஆண்டவருடைய நாவு இதில் தான் சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய நாவில் ஆண்டவனுடைய வாக்கியங்கள் இருந்தது. ஆண்டவருடைய வாக்கியங்கள் சங்கீதக்காரனோட தாவீதின் வாயில் இருந்தது. அதான் என்ன சொன்னா, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படிங்கிற அந்த வசனம் தான் இதெல்லாம். நான் உங்கள் நடுவிலே உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். நீங்கள் என் ஜனம். நம்ம அவருடைய சொந்த ஜனம், அவருடைய சொந்த ஜனம்.
அவர் தேவன் தான். ஆனால் அவர் என்னென்னா பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவருக்கு அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். அவர் நம்மை போல நம்மை மீட்பதற்காக அவர் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவர் ஆகி பூலோகத்தில் வந்தார். நம்ம அதை தான் நம்ம விசுவாசிக்கணும். அவர் தேவன் அருவி சொருபி, ஒருவரும் காண முடியாது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், மனுஷரில் கண்டிராதவர் காணக்கூடாதமாக இருக்கிற ஒருத்தரும் பார்க்க முடியாது. அந்த மோசையை கூட அவருடைய பின் சாயலை தான் பார்த்தான், பார்க்க முடியும், உயிரோடு இருக்க மாட்டாங்க. அதே தேவன் மாம்சத்தில் தன்னை தாழ்த்தி வந்தார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். வசனத்தின் மூலமாக நம்ம இதயத்தில் ஆழமான ஆணி அடிக்கப்பட்டு நம்ம அப்படி இருக்குது அது. அப்போ நம்ம அதை விசுவாசிக்கிறோம். அந்த தேவனை தான் நம்ம நினைச்சணும் ஆராதனை செய்ய வேண்டும். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். நான் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்க, நான் தாழ்ச்சி அடையேன். மேய்ப்பர் அவருடைய ஜனம். நீங்கள் எகிப்திற்கு அடிமையிலாயிராதபடி நான் உங்கள் தேசத்திலிருந்து புறப்படின உங்கள் நுகத்தடியை நிறுத்தி உங்களை நிமிர்ந்து நடக்கப்படின உங்கள் தேவனாய கர்த்தர். எகிப்தியரில் பூரா அடிமையாக இருந்தாங்க. அங்கே அடிமையின் வேலை செஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு எகிப்தியர்களுக்கு அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் நம்மளை முறித்து போட்டார். அந்த உலகத்தில் நம்ம பாவத்தில் அடிமையாக இருந்ததுனால நம்முடைய நுகையத்தை முடித்து போட்டு அவருடைய பிள்ளையாக்கி அடிமைங்கிறது இல்லை. தேவனோடு உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் இந்த வசனங்கள் இருக்கிறது. உங்களை எகிப்திற்கு அடிமையாக இருக்காதபடிக்கு நான் உங்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின உங்கள் நுகத்தடிகளை நொறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். நிமிர்ந்து நடக்கிறது ஆண்டவரை நம்ம என்ன முழு மனதோடு அவரை ஆராதனை செய்வது, முழு மனதோடு முழு ஆவியோடு தைரியமாக தகப்பன் பிள்ளையிடத்தில் சேர்றது போல் நம்ம அவரை நினச்சோன்னா ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவரை பயந்து போயெல்லாம் மகிமைப்படுத்தக்கூடாது. உண்மையாய் தகப்பனிடத்தில் அனுப்புனா அவருடைய பிள்ளைங்கிறத நம்ம நினச்சோன்னா முதல்ல தெளிவாக்கி கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளைகள் தான். நம்ம மாம்சத்தின்படி தாய் தகப்பனுக்கு பிறந்தாலும் நம்ம ஆவியின்படி தேவனுடைய பிள்ளைகள். அதை நம்ம நினச்சோன்னா உண்மையாய் நம்ம கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கி தரும். நான் எகிப்திற்கு அடிமையாக இருந்தபடிக்கு உங்கள் தேசத்திலிருந்து புறப்படினா உங்கள் நுகத்தடியை நிறுத்தி உங்கள் நிமிர்ந்து நடக்க முடியும் உங்கள் தேவனாய கர்த்தர். நீங்கள் எனக்கு அதோட முடிஞ்சது. அதோடு அவ்வளோ ஆசீர்வாதம் சொல்லிட்டார் ஆண்டவர். இனிமே போகிறான் உண்மை உள்ள வசனங்கள் போகிறான். அடுத்த இதில் தியானிக்க இருக்கிறோம். இதில் அடுத்த போகிறோம் அவனுக்கு என்ன செஞ்சால் என்ன தவறு வருங்கிறத நம்ம அடுத்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இதோடு இந்த வசனத்தை முடிச்சிடும். அடுத்த காரியங்களை அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோம்ப்பா. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமென்னு எங்களுக்கு கற்பித்தவரே நேசுராஜனே, உமக்கு தோத்திரம் 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 கொடா கொடி தோத்திரம். இந்த கால வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து வெளியெடுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேங்க. கூட சரீரத்துக்கு வேண்டிய பலத்தை கொடுங்க, ஆவியில் உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே. சரீரத்தை பலத்தையும் ஆவியில் உற்சாகத்தையும் ஆத்துமாவிலே தைரியத்தையும் தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுத்த இருதயத்தை தாங்கப்பா. நிலைவரமான நம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றிடுவோங்க தாவே. சோதனை வருஷத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல காத்தீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை இந்த 2023 எங்களை விடுதலையாக்கி 2024 பிரவேசிக்க செய்கிறவரே, நமக்கு தோத்திரம் 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 தோத்திரப்பா. வரப்போகிற வருஷம் முழுவதும் எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய வேலைகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள்ளே ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். புதிய வருஷத்திலே அவங்க ஆண்டவரே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைய கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்னது போல ஆண்டவரே வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. நம்முடைய கிருபை என்னாலும் எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.